அண்மை செய்தி. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 6276 கன அடி நீரே திறக்கப்பட்டிருப்பதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காண்டிபன். வணக்கம் காண்டிபன், விவரங்கள். சுபா, மேட்டூர் அணையில குறைவான அளவு தண்ணீர் திறக்கப்பட்டிருப்பதாக அண்ணாமலை தனது ட்விட்டர் வலை பக்கத்துல குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சி அமைத்தும் காவேரி நீரில் தமிழகத்துக்கு வழங்கப்பட வேண்டிய தண்ணீரை வழங்காமல் நிறுத்தியிருப்பதாகவும், இதனால் ஆண்டுதோறும் குறுவை சாகுபடிக்கு ஜூன் மாதம் முதல் 2 வாரங்களில் திறக்கப்பட வேண்டிய மேட்டூர் அணை கடந்த ஆண்டு குறித்த நேரத்தில் திறக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனால் பயிர்கள் கருகி விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டும் ஜூன் 12 அன்று திறக்கப்பட வேண்டிய மேட்டூர் அணை திறக்கப்படவில்லை. திமுக அரசு தங்கள் இந்தி கூட்டணி நலனுக்காக காவேரி தண்ணீரை வழங்க கோரி கர்நாடக காங்கிரஸ் அரசை வலியுறுத்தாமல் தொடர்ந்து மௌனம் சாதித்து வந்தது. தற்போது கனமழை காரணமாக வேறு வழியின்றி கர்நாடக காங்கிரஸ் அரசு காவேரி தண்ணீரை திறந்து விட்டிருக்கிறது. இதனை அடுத்து நேற்றைய தினம் அமைச்சர் திரு நேரு அவர்கள் மேட்டூர் அணையிலிருந்து 12,000 கன அடி தண்ணீர் திறந்து விடுவதாக அறிவித்தார். ஆனால் தற்போது மேட்டூர் அணையிலிருந்து வெறும் 6276 கன அடி தண்ணீர் மட்டுமே திறந்து விடப்பட்டிருப்பதாகவும், 12,000 கன அடி தண்ணீர் என்று அறிவித்துவிட்டு அதில் ஏறத்தாழ பாதி அளவு தண்ணீரே திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் கடைமடை வரை தண்ணீர் சென்றடையுமா என்பது கேள்விக்குறியாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் சேலம், ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்ட விவசாயிகளுக்கு மேற்கு மற்றும் கிழக்கு கால்வாயில் திறந்து விடப்படும் தண்ணீர் பெரிதும் பலனளிக்கும். ஆனால் மேற்கு மற்றும் கிழக்கு கால்வாயில் இதுவரை தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று தெரிய வருவதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறித்த நேரத்தில் குறித்த அளவு தண்ணீரை திறந்து விடாமல் அணை நிரம்பியதும் ஒட்டுமொத்தமாக திறந்து விடுவதால் விவசாயிகளுக்கு எந்த பலனும் இன்றி தண்ணீர் வீணாக கடலில் சென்று கலக்கும். எனவே அறிவித்தபடி, அதாவது திமுக அரசு அறிவித்தபடி 12,000 கன அடி தண்ணீரை திறந்து விடுவதோடு மேற்கு மற்றும் கிழக்கு கால்வாயிலும் தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்தி கேட்பதாக அண்ணாமலை தனது ட்விட்டர் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். சுபா, விவரங்களுக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.